எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து காலச்சக்கர திசையில் 2வது பகுதி பார்க்க போகிறோம். முதல் பகுதியில் வந்து வள ஓட்டு நட்சத்திரங்கள், இட ஓட்டு நட்சத்திரங்கள் பார்த்தோம். வள ஓட்டு நட்சத்திரங்கள் வந்து மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் அடுக்கணும். இட ஓட்டு நட்சத்திரங்கள் வந்து விருச்சிகத்துலேருந்து தனுசு வரைக்கும் இடம் நோக்கி வந்து நட்சத்திர பாதங்களை அடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து இந்த தசா காலம் கால்குலேட் பண்ணுறதுக்கு சில கதிர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் இவ்வளோ கதிர்கள், இவ்வளோ வருடங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆயுள் கணக்கை வந்து கால்குலேட் பண்ண முடியும் காலச்சக்கர திசையில். காலச்சக்கர திசையில் மொத்த ஆயுள் காலம் வந்து 118 வருஷம். விம்சோத்திரி தசாவில் எப்படி 120 வருஷமோ இதில் வந்து 118 வருஷம். அதுக்கு சில கதிர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சில கிரகங்களுக்கு இத்தனை வருடங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த தசா புத்தி கால்குலேட் பண்ண முடியும், காலச்சக்கர தசா புத்தி. அப்போ மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய்க்கு வந்து 7 கதிர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மேச செவ்வாய் 7 கதிர், விருச்சிக செவ்வாய் 7 கதிர். அடுத்து ரிஷப சுக்கிரனுக்கு 16 கதிர், துலாம் சுக்கிரனுக்கு 16 கதிர், மிதுன புதனுக்கு 9 கதிர், கன்னி புதனுக்கு 9 கதிர், கடக சந்திரனுக்கு 21 கதிர், சிம்ம சூரியனுக்கு 5 கதிர், தனுசு குருவுக்கு 10 கதிர், மீன குருவுக்கு 10 கதிர், மகர சனிக்கு 4 கதிர், கும்ப சனிக்கு 4 கதிர். இதுதான் கதிர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கதிர்கள் தெரிஞ்சாதான் ஒரு வருடத்தினுடைய ஆதாயம் விரயம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராசி இருக்குது. இந்த ராசிக்கு வந்து லாபம் வருமா, நஷ்டம் வருமா, இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்களா, உடம்பு நல்ல சரியில்லாமல் போகுமா அப்படிங்கிறத வந்து பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை வந்து இந்த காலச்சக்கர திசை கதிர்களை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. விம்சோத்திரி தசாமுறைய கதிர்களை வச்சு கால்குலேட் பண்ணலை. காலச்சக்கர திசையினுடைய கதிர்களை வச்சு தான் அந்த கால்குலேஷன் நடக்குது. ஆதாயம், விரயம், ஆரோக்கியம், அன்னாரோக்கியம் எல்லாமே வந்து இந்த வருடத்தில் யார் என்ன விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதே வந்து இந்த கதிர்கள் பேஸ் பண்ணி, அந்த கிரகத்தினுடைய கதிர்கள் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணப்படுது. அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். செவ்வாய்க்கு 7, சுக்கிரனுக்கு 16, புதனுக்கு 9, குருவுக்கு 10, சனிக்கு 4, சந்திரனுக்கு 21, சூரியனுக்கு 5. இதை நீ மனப்பாடம் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இது இல்லாமல் காலச்சக்கர தசா பற்றி கால்குலேட் பண்ண முடியாது. இது ஃபஸ்ட்டு. இது மொத்த தசா கூட்டினீங்க அப்படின்னா 118 வருஷம் வரும். அதுதான் ஆயுள் காலம்னு சொல்கிறோம். அடுத்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஆயுள் காலத்தை பற்றி தனியாக நம்ம சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போ மொத்தமாக சொன்னால் குழம்பி போயிடும். இப்போ வள ஓட்டு கதி, இட ஓட்டு கதின்னு சொல்லி 2 விதமாக பிரிக்கிறோம். கதினா என்னென்னா பாய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம். பாய்ச்சல்னா ஒரு கிரகம் வந்து சில டைமில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு குதிக்கும். அதை தான் பாய்றதுன்னு சொல்கிறோம், பாய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் கதின்னு சொல்கிறோம். அப்போ சில இடத்துல வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசி குதிக்கும். வளவோட்டு நட்சத்திரங்களில் சுற்றி வரும்போது, இப்போ அஸ்வினியிலேருந்து கிருத்திகை வரைக்கும் சுற்றி வரும்போது அதை வந்து நம்ம அடுக்குறோம் பார்த்தீங்களா. இதை அடுக்கும்போது சில இடத்துல வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு தாவும். அப்படி ஒரு 5 ராசிகள் வந்து 5 இடத்துல வந்து கிரகங்கள் வந்து ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு தாவுது. வளவோட்டு கதியிலேயே. இடவோட்டு கதியிலையும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் தாவுது. அது என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த காலச்சக்கர திசையில் வந்து ஒவ்வொரு தசாபுத்தி வரும்போது எந்த கிரகம் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு பாயுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த ராசிக்கு கிரகங்கள் தாவுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு கிரகம் வந்து மீனத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மீனத்துலேருந்து 4 கட்டம் தள்ளி விருச்சிகத்துக்கு தாவும். அடுத்து ஒரு கிரகம் வந்து தனுசுக்கு வந்துருச்சு அப்படின்னா தனுசுலேருந்து 4 கட்டம் தள்ளி மேசத்துக்கு தாவும். இப்படி ஒரு 4 கட்டம் தள்ளி ஒரு கிரகம் தாவுதில்ல, இதுக்கு பேர் வந்து சிங்க நோக்கு கதின்னு சொல்கிறாங்க, சிங்கப்பாய்ச்சல்னு சொல்கிறாங்க. ஒரு சிங்கம் எப்படி லாங்காக வந்து தாவுதோ அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து இந்த குறிப்பிட்ட ராசிக்கு வரும்போது வேறு ராசிக்கு தாவுது. 4 கட்டங்கள் தாண்டி தாவுறதுனால, சிங்கம் மாதிரி தாவுறதுனால, லாங்காக தாவுறதுனால அது சிங்க நோக்கு கதி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து கன்னியிலேருந்து ஒரு கிரகம் வந்து கடகத்துக்கு வந்து தாவுது. ஒரு கட்டத்தை விட்டு தாண்டி கடகத்துக்கு தாவுது. இது சின்னதாக தாவுறதுனால இதுக்கு பேர் வந்து தவளை கதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்காக தாவுறது வந்து 4 கட்டங்கள் தாண்டி தாவுறது சிங்க நோக்கி கதியாகவும், ஒரு கட்டத்தை தாண்டி கன்னியிலேருந்து கடகம் வந்து ஒரு கட்டத்தை தாண்டி தாவுறது தவளை கதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு ஒரு கிரகம் வந்து தாவுது. பக்கத்தில் தாவுறதை வந்து பாம்பு கதி அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்மத்துலேருந்து மிதுனத்துக்கு தாவுறது வந்து கோழி கதின்னு சொல்கிறாங்க. சிம்மத்துக்கு மிதுனத்துக்கு ஒரு கிரகம் தாவுது அப்படின்னா அது கோழி கதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5 இடம் சொல்லப்படுது. மீனத்துலேருந்து விருச்சிகம், தனுசுலேருந்து மேசம், கன்னியிலேருந்து கடகம், கடகத்துலேருந்து சிம்மம், சிம்மத்துலேருந்து மிதுனம். இப்படி 5 கதிகள் சொல்லப்பட்டிருக்கு வளவோட்டு கதியில். அப்போ லாங்காக தாவர கதியை வந்து சிங்க நோக்கு கதியாகவும், ஒரு கட்டத்தை விட்டு தாண்டதை தவளை கதின்னு சொல்கிறாங்க. ஒரே கட்டத்தில் ஒரு கட்டம் மட்டும் தாவுது, 2 கட்டத்தை ஒரு கட்டத்தை விட்டு 2வது கட்டம் தாவுறத தவளை கதியாகவும், அடுத்த கட்டமே தாவுறத வந்து பாம்பு கதின்னு சொல்கிறாங்க. சிம்மத்துலேருந்து மிதனத்துக்கு போகிறத வந்து கோழி கதின்னு சொல்கிறாங்க. இது வளவோட்டு கதி.
வளவோட்டு நட்சத்திரங்களுக்கு தான் இது பொருந்தும். இடவோட்டு நட்சத்திரங்கள் இதுக்கு வந்து இடவோட்டு கதின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இது மீனம் டு விருச்சிகம்னா இது விருச்சிகம் டு மீனம், இது தனுசு டு மேசம்னா இது மேசம் டு தனுசு, இது கன்னியிலேருந்து கடகம்னா இது கடகத்துலேருந்து கன்னி, இது கடகம் டு சிம்மம்னா இது சிம்மத்துலேருந்து கடகம், சிம்மம் டு மிதுனம்னா இது மிதுனம் டு சிம்மம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எதிர்மறையாக செயல்படுறது தான் இடவோட்டு கதின்னு சொல்கிறோம். அப்போ இது ரிவர்ஸில் தாவுதில்ல, இது சிங்க நோக்கி கதின்னு சொல்கிறோம். ஆனால் இதில் இடவோட்டு நட்சத்திரத்தில் இதுக்கு பேர் குதிரை கதின்னு சொல்கிறோம். அதாவது விருச்சிகத்து டு மீனம், மேசம் டு தனுசை வந்து குதிரை கதி அப்படின்னு சொல்லப்படுது. கடகம் டு கன்னியை வந்து அதே தவளை கதின்னு தான் சொல்கிறாங்க. சிம்மம் டு மிதுனம், அதாவது மிதுனம் டு சிம்மம், இதை வந்து கோழி கதின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு இதில் வந்து பாம்பு கதிக்கு பதிலாக இங்கே மயில் கதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பாம்புக்கு எதிரி வந்து மயில் தானே. அப்போ இந்த வளவோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செயல்படுறதுனால இந்த பாம்பு கதிக்கு வந்து மயில் கதி அப்படின்னு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி எல்லாம் அதே தான். சிங்கத்துக்கு பதிலாக குதிரை கதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை கதி வருது அப்படின்னா சிங்க கதி, தவளை கதி, பாம்பு கதி, கோழி கதி, குதிரை கதி, மயில் கதி அப்படின்னு சொல்லி இத்தனை கதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பாய்ச்சல் அப்படின்னு கூட சொல்லலாம். சிங்க பாய்ச்சல், தவளை பாய்ச்சல், இது குதிரை பாய்ச்சல், பாம்பு பாய்ச்சல், கோழி பாய்ச்சல், மயில் பாய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மொத்தம் 6 வகையான கதிகள், 6 வகையான பாய்ச்சல்கள் இருக்குது. இது எதுக்குங்கிறத அடுத்த வீடியோஸில் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஒரு கிரகம் வந்து இந்த இடத்துல சுற்றி வரும்போது இங்கே ரீச் ஆயிடுச்சு, தனுசு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா வளவோட்டு திசையில் தனுசுலேருந்து மேசத்துக்கு அப்படி டேரெக்டாக தாவும். தனுசுக்கு அடுத்து மகரம், கும்பம் அப்படி போகாமல் தனுசுலேருந்து டேரெக்டாக மேசத்துக்கு தாவி இப்படி சுற்றும். அதே மாதிரி ஒரு கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா மீனத்துக்கு வந்துருச்சுன்னா மீனத்துலேருந்து கும்பத்துக்கு போகாமல் மீனத்துலேருந்து டேரெக்டாக விருச்சகத்துக்கு போய் விருச்சகத்துலேருந்து துலாம் போய் இப்படி போகும். அப்படி சில கான்செப்ட்லாம் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இந்த 6 கதிகள் தெரியுதான்னு பாருங்கள். இந்த வருடம் அப்படியே கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம். காலச்சக்கர திசை வருடம் இது தெரிஞ்சது அப்படின்னா இதுக்கு அடுத்து வந்து காலச்சக்கர தசாபுத்தி கால்குலேட் பண்ணுறதுக்கு வளவோட்டு கதியில் வந்து ஒரு 12 தசாபுத்தி, இடவோட்டில் ஒரு 12 தசாபுத்தி நம்ம பார்க்க போகிறோம். அது கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு வந்து 10 பகுதி தேவைப்படும். அதை வந்து நான் டெப்த்தாக சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சந்திப்போம். இப்போ காலச்சக்கர திசையை வந்து தெளிவாக புரிய வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு ஆகிப்போச்சு. அதனால தான் இவ்வளோ டெப்த்தாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த காலச்சக்கர திசை தசாபுத்தி வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து எங்கே பண்ணலாம், பஞ்சாங்கத்துக்கு போகலாம். எல்லா பஞ்சாங்கத்துலேயும் காலச்சக்கர திசையை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தசாபுத்தி வருடங்களோடு கொடுத்தது வந்து சபரி பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். சபரி திருக்கணித பஞ்சாங்கத்தில் தசாபுத்தியோட ஒவ்வொரு கிரகத்தினுடைய பாதசாரம் வந்து தசாபுத்தியோடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்த்து அந்த தசாபுத்தி நடக்கும்போது என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இத்தனை கால்குலேஷன் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக தசாபுத்தியில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புரியல அப்படின்னா இதை திரும்ப திரும்ப பாருங்கள். நான் 10 பார்ட்ஸ் போடும்போது கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஆனாலும் இவ்வளோ கால்குலேஷன் படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பஞ்சாங்கத்தில் தசாபுத்தியே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பாதத்துக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பாதம் இருக்கலாம், 4 பாதங்கள். அந்த 4 பாதங்களுக்கும் வந்து தசாபுத்தி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சபரி திருக்கணித பஞ்சாங்கத்தில் தெளிவாக. அதை ஒவ்வொரு தசாபுத்தியும் எவ்வளோ வருஷங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தசாபுத்தி வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வரும் வீடியோக்களில் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.